Class 10, Unit 8, Exercise 8.2, Question number 2. The standard deviation and coefficient of variation of data are 1.2 and 25.6 respectively. Find the value of mean. So, இப்போ உங்களுக்கு coefficient of variation, standard deviation, mean. So, இது மூணுத்துக்கான relationship கான formula நமக்கு தெரியும். So, இப்போ CV, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CV கொடுத்துட்டாங்க, standard deviation கொடுத்துட்டாங்க. So, அதிலிருந்து நம்ம mean find out பண்ண சொல்றாங்க. So, respectively நான் standard deviation வந்து 1.2 எடுத்துக்கணும், coefficient of variation 25.6 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எழுதிக்கலாம். ரோ ஈக்குவல் டு 1.2 அண்ட் தென் CV ஈக்குவல் டு 25.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and then what is the mean value, இதுதான் நம்ம கொஷின் கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் CVக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். CV equal to rho by x bar into 100. ஸோ இப்போ நமக்கு இதோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ தெரியும், x பாரோட வேல்யூ தான் தெரியாது, அதுதான் மீன் வேல்யூ தெரியாது இல்லையா. ஸோ அப்போது நம்ம மீன் வேல்யூக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இந்த ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பார் வந்து டிவைடில் இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளையாக மாறும். சிவி வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அது டிரான்ஸ்போஷன் பண்ணும்போது டிவைடாக மாறும். ஸோ அப்போது இது நம்ம டிரான்ஸ்போஷன் பண்ணுறோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு ரோ பை CV into 100. ஓகேவா? சின்ன சேஞ்சஸ் தான். நமக்கு என்ன வேணுமோ அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு தெரிஞ்ச வேல்யூவில் நம்ம ஒரே பக்கம் வச்சுக்கிறோம். ஓகேவா? நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து டிவைடில் இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளையே மாறிடுச்சு. அது நியூமரேட்டருக்கு வந்துருச்சு. இது நியூமரேட்டரில் இருக்குது, அது வந்து டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். மீதி எல்லாமே அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். ரோ வேல்யூ நமக்கு 1.2 அண்ட் சிவியோட வேல்யூ 25.6 into 100. ஸோ இது ரெண்டுமே நமக்கு டெசிமல் பிளேஸ் வந்து 1 டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம 10ஆல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ பண்ணும்போது 12/256 வந்துடும் இன்ட்டு 100. ஸோ இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4 டேபிளில் பண்ணலாம். 3 4s are 12, 6 4s are 24, கேரி 1 4 4s are 16. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 3 into 100 300/64. 300/64 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.687 கிடைக்கும். இது நீங்கள் சைடில் போட்டு பார்க்கணும். ஓகேவா? 300 டிவைட் பண்ணணும். ஸோ 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 256 கிடைக்குது. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 44 கிடைக்கும். ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா 0 கொண்டு வரோம். 440 அகெயின் வந்து 6 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 384. ஸோ இது சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 56 கிடைக்குது. ஸோ அகைன் ஒரு 0 ஆட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டைம்ஸ் வரும். 8 டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 512 கிடைக்குது. ஸோ அகைன் இதை சப்ராக்ட் பண்ணும்போது 48. ஸோ அகைன் ஒரு 0, இன்னும் ஒரு டெசிமல் பிளேஸ் கண்டுபிடிக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ 480 வர்றதால நம்ம நியரஸ்ட் வேல்யூ என்ன போடுறோம் அப்படின்னா 7 டைம்ஸ் போட்டு பார்க்குறோம். ஏன்னா 512 வந்துச்சுல, அப்போ அதை விட கம்மி 7. ஸோ இப்போ 7 4s are 28, கேரி 2, 6 7s are 42 44. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இதுதான் இதுக்கு மேலே நம்ம போனோம்னா 8. ஸோ இதை விட பெரிய நம்பர் ஆகிடும். ஸோ இதோட போதும், நம்ம டெசிமல் பிளேஸ் 3 கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இது 5 above இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 1 ஆட் பண்ணி 4.69. ஸோ therefore x bar equal to 4.69 அப்படின்னு நம்மளால் ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா படிச்சிட்டா போதும், நீங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும்.